வந்து சென்றது கிடைச்சில்ல லோட் டிவி கண்ட்ரோல் பேனலில் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறது வந்து கண்டென்சர் ஸ்க்ரீனில் மெயினாக நாங்கள் வந்து கண்டென்சர் ஸ்மால் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இந்த அப்ரோச் வேல்யூ யோர்க் கேரியர் ட்ரெயின் எல்லாம் வந்து அப்ரோச் வேல்யூன்றது யோர்க் வந்து இது ஸ்மால் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து இது என்னத்துலன்னா எங்களோட லிவிங் கண்டென்சர் டெம்பரேச்சர் லிவிங் லிக்விட் வந்து கண்டென்சரில் வெளியாகிற தண்ணி கண்டென்சர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கண்டென்சரில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டில் இந்த ப்ரெஷருக்கு தானே அதை பிடி சார்ட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரெஷரை கன்வெர்ட் பண்ணிக்கு டெம்பரேச்சருக்கு நாங்கள் பிடி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பண்ணுறோம் எங்களோட ஒப்டிவ் கண்ட்ரோலால் அப்போ அந்த டெம்பரேச்சருக்கும் இந்த லிவிங் கண்டென்சர் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 1 கார்டு லைக் 82 81 ஓகே 1 கார்டு வந்து அந்த டிஃபரன்ஸ் தான். அப்போ அதால் காட்டுற என்னன்னா இதான் இப்போ எங்களோட என்டர் ஆகிருக்குது கூலிங் டவர்லேருந்து வெளியாகிற தண்ணி இது வந்து வெளியாகிற தண்ணி என்டர் ஆகிற கண்டென்சர் உள்ளுக்கும். அப்போ அதால் இந்த கண்டென்சரில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் வந்து எவ்வளோ கூல் பண்ணி நின்று தான் இதால் காட்டுறது வந்து. ஏன்னா இந்த தண்ணிக்கு பார்க்க இந்த கண்ட என்டர் ஆகிற தண்ணிக்கு பார்க்க ரெஃப்ரிஜரண்ட்டில் வந்து டெம்பரேச்சர் கூட 82 77. அப்போ வெளியாகிற தண்ணி 81. அப்போ அது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் 1 வந்து. அப்படின்னா இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உள்ளுக்கு நல்லாவே நடந்திருக்குது. இதுதான் நாங்கள் கண்டென்சேஷன் அப்போ அது நடந்திருக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து கூலாகி வெளியே போகுது. அப்போ அதுக்கு என்ன பாதிக்கிறேன்னா நாங்கள் இப்போ இந்த எங்களோட வந்து கூலிங் டவர் வந்து நாங்கள் ஃபுல் 100% ஓட வச்சில்லை விஎஃப்டியால் தான் அதை ஓடுறீங்க. அது ஒரு இப்போ ஓடுது வந்து நார்மலாக ஒரு 30% மாதிரி தான் நாங்கள் ஓட வச்சுக்கிறோம். ஏன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து வெளியில் போகிறோம். இப்போ நான் ஃபுல் ஓட வச்சேன்னா இதில் வந்து ப்ரெஷர் குறையும், இந்த டெம்பரேச்சர் வந்து இன்னும் குறையும், ரிட்டர்ன் வாருது. அப்போ ஃபுல்லாக குறைஞ்சி எங்கள்கிட்ட லோட் குறைஞ்சி சம்டைம் ஆஃப் ஆகிற சான்ஸ் ஆகும். அப்போ இப்போ நார்மல் ரன்னிங்கில் இருக்கு இந்த ஆம்பியர் நல்லா. இப்போ எங்கள்கிட்ட வந்து அங்கே என்னது கண்டென்சர் ப்ரெஷர் கண்டென்சர் டெம்பரேச்சர் இதெல்லாம் கூட வந்து லோடு கூடும், என்னது கரண்ட் வந்து கன்சப்ஷன் கூட ஆகும், எஃபிஷியன்சி குறையும் எங்களோட சிஸ்டத்தில். இந்த வேல்யூ கூட அப்போ இந்த வேல்யூ வந்து எப்படி கூடும்னா எங்களோட கூலிங் டவரில் வர தண்ணியில் ரிட்டர்ன் வர தண்ணியில் கூட இது கூடும். அப்படி இல்லாமல் எங்களோட இந்த கண்டென்சர் வந்து ஷெல் அண்ட் டியூப் தான். இந்த கண்டென்சர் ஷெல் அண்ட் டியூப்பில் வந்து செல்லில் வந்து ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது வந்து ப்ரீயோன் இருக்குது 134 இது. அப்போ தண்ணி போகிறது வந்து லிக்விட் போகிறது வந்து டியூப்பால் தான். அப்போ டியூப் வந்து ஸ்கேல் ஆகினா டியூப்பில் வந்து என்னது மட் சில நேரம் அந்த திக்னஸை குறைக்கும், ஸ்கேல் ஆகி இதாகும். அப்போ நாங்கள் வந்து டீஸ்கேல் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அந்த கண்டென்சரை. இது நார்மலாக 0 இருக்கிறேன்னா நல்ல வேணாலும், ஆனால் 0 இருக்கிறது குறவு கண்டில்லை நாங்கள். அப்போ இது 1 2 3 4 Fahrenheit 5 மட்டும் ஓகே. அதுக்கு பார்க்க கூடிக்கொண்டு போகுதுன்னா நாங்கள் சிஸ்டத்தை கட்டாயமாக செக் பண்ணணும். எங்கள்ட வந்து கண்டென்சர் லைனில் என்ன சரி ஒரு பிரச்சனை உண்டிக்குது. அப்போ தண்ணியில் சரி ஒன்று ஸ்ட்ரெயினர் அடைச்சிருக்கும், இல்லாட்டி ஃப்ளோ குறைஞ்சிருக்கும், இல்லாட்டி கண்டென்சர் வந்து கண்டென்சரில் டியூப் ஸ்கேல் ஆகி மாண்டாவி அப்படி திக்னஸ் குறைஞ்சி இந்த கண்டென்சரில் வார தண்ணிக்கும் இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கும் டச் ஆகிற கனெக்ஷனை வந்து குறைக்கிறோம். அப்படி என்னாவும் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் குறைய போல் இந்த வேல்யூ வந்து கூடிக்கொண்டே போகும். அப்போ அதுக்கப்புறம் இந்த ட்ராப்லெட்டில் இந்த எல்லாமே வந்து கூடும். இந்த சப்கூல் கூடும், இந்த கண்டென்சர் ப்ரெஷர் கூடும், கண்டென்சர் டெம்பரேச்சர் கூடும், எல்லாமே கூடி வந்து கடைசியாக இது கம்ப்ரஸரில் இந்த ஆம்பியர் கூட ஆகி டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் கூட ஆகி அந்த மாதிரி கம்ப்ரஸர் வந்து கம்ப்ரஸர் டேமேஜ் ஆகிறதுக்கு இருக்கிற சான்ஸ் கூட ஆகும். அப்போ வந்து சர்ஜ் ஆகிறதுக்கு இருக்கிற சான்ஸ் கூட ஆகும் இதால்.
அப்போ இப்போ இதில் வந்து காட்டுறது வந்து லோடு குறவு, இது லோடு குறவு. அப்போ எங்கள்ட வந்து என்டரிங் ரிட்டர்ன் வாரது கண்டென்ஸுக்கு என்டர் ஆகுது தாண்டி நல்ல டெம்பரேச்சர் இது. அப்போ ஹீட் நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபங்க்ஷன் நல்லா எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கு. மற்ற எங்கள்ட இப்போ வந்து லோட் வந்து 36 அப்படின்னா இது ஃபுல் கம்பல்சரி அன்லோடில் தான் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ மற்றபடி இது வந்து இப்போ லோட் கூடினு சொன்னால் இந்த ப்ரெஷர் கூடும், இந்த வேல்யூ எல்லாம் கூடிக்கொண்டே போகும். அப்போ இது நல்லாவே கம்பல்சரி லோட்டில் ஈக்குவல் தான் நாங்கள் இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இது கூடிக்கொண்டே 5 கூடுதுண்டா நாங்கள் இதில் என்னது சில நேரம் நாங்கள் கேஸ் கூட அடிச்சிருப்போம். அப்படி இல்லாமல் ரெஃப்ரிஜரண்ட் சார்ஜ் பண்ண போல யார் சரி அளவில்லாமல் சார்ஜ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஃப்ளோவில் என்ன சார் பிரச்சனைக்கும், இல்லாட்டி கண்டென்சர் க்ளீன் பண்ணுற டைம் வந்துருக்கும். நார்மலாக இது மெயினாக பஸ்ஸில் எல்லோரும் நாங்கள் கண்டென்சரை தான் க்ளீன் பண்ணுறோம். இது கூட போல் எங்கள் டவரை செக் பண்ணுற கண்டென்சர், கூலிங் டவர் மோட்டர் செக் பண்ணுற, அது மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை நல்லா வச்சா வந்து எங்களோட எஃபிஷியன்சி நல்லாவே இருக்கும். சிலர் வந்து நல்லா ஓடும். ஓகே, தேங்க்யூ.